ನೋಡ್ತೀವಿ. ஆனா இவன் வந்து இங்க கொஞ்சம் வித்தியாசமான கதை என்னதுன்னா, இவன் தொலைஞ்சு போல, இவன் போயிடுறான். துணிகரமாய் ஆண்டவரே எனக்கு வேண்டாம், ஏசப்பாவோட இருதயம் எனக்கு அப்பா அப்பா அப்பாவோட அன்பு எனக்கு வேண்டாம் அப்படின்னு அப்பாவோட அன்ப வேண்டான்னு சொல்லிட்டு அப்பாவோட காசை வாங்கிக்கிட்டு அவன் போய் வீணாய் போய் செலவு பண்றான். ತಂದೆಯ ಪ್ರೀತಿ ನನಗೆ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಆತನನ್ನು ತ್ಯಜಿಸಿಬಿಟ್ಟು ಹಣವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಅವನು ಮನಸ್ಸಿಗೆ ಬಂದಂಗೆ ಆತನು ವರ್ತನೆ ಮಾಡುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. சோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன ஆகுது, இங்கேயும் வந்து ஹி இஸ் லாஸ்ட், அவன் வந்து தொலைஞ்சு போறான். பட் ஆனா என்ன ஆகுது, இங்க ஒரு வறுமை வருது, ஒரு ஃபெயிலியர் வருது, வாழ்க்கையில ஒரு தோல்வி வருது. ಇಲ್ಲಿ ಕೂಡ ನಾವು ನೋಡಬಹುದು ಆತನು ಚೆನ್ನಾಗಿ ಹಾಯಾಗಿ ಇರ್ಬೋದು ಎಂಬುದಾಗಿ ಹೋಗ್ತಿದ್ದಾನೆ. ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಒಂದು ಫೇಲ್ಯೂರ್ ಒಂದು சோல் ಸೋಲು ಗೆಲುವಿಲ್ಲದೆ ಸೋಲಾಗಿ ಅವನ ಸೋಲು ಬರ್ತಿದೆ. சோ அந்த இடத்துல அந்த தோத்துறான், வாழ்க்கையில தோத்துட்டு வாழ்க்கையே ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல உட்கார்ந்து இருக்கான். ತನ್ನ ಜೀವನದಲ್ಲಿ ಖಿನ್ನತೆಯಲ್ಲಿ ಅವನು ಒಳಗಾಗುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அப்போ என்ன ஞாபகம் வருது அவனுக்கு? ಆತನಿಗೆ ಯಾವ ಜ್ಞಾಪಕ ಬರ್ತಿದೆ? சும்மா அப்படியே ஐ மீன் காத்து போல போற உலக அன்பு இல்ல, யாருடைய அன்பு ஞாபகம் வருது அவனுக்கு? ஐயோ எங்க அப்பா வீட்டுல எவ்வளவு நல்லா இருந்தேனா, எப்படி ஆயிட்டேன் நான் இப்படி அப்படின்னு அப்பாவோட அன்பு அவனுக்கு ஞாபகம் வருதுங்க. ಹಾರಾಡುವಂತ ಪ್ರೀತಿ ಅಲ್ಲ, ತನ್ನ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತ ದೇವರ ಪ್ರೀತಿ ಅಥವಾ ತಂದೆಯ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. அநேக நேரத்துல நம்ம யாரையோ நம்பிடுவோம், ஃப்ரெண்ட்ஸை நம்பிடுவோம், பணத்தை நம்பிடுவோம், படிப்பை நம்பிடுவோம், அழகை நம்பிடுவோம், வயசை நம்பிடுவோம், நம்பிட்டு அது பின்னாடி ஓடிடுவோம். அப்புறம் ஒரு டைம் வந்து யோசிக்கிற நாள் வரும், அது ஒரு யோசிக்கிற நாள் வரும். அன்னைக்கு வந்து ஆண்டர்கிட்ட நம்ம இருக்கும்போது எவ்வளவு நம்ம சந்தோஷமா இருந்தோம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தோம் அப்படின்ற அந்த ஞாபகம் நம்மளுக்கு வரும். ನಾವು ಹಣವನ್ನು ಇರ್ಬೋದು, ಒಂದು ವ್ಯಕ್ತಿ ಆಗಿರ್ಬೋದು, ಯಾರನ್ನ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸ್ತೀವಿ, ಆದ್ರೆ ಯಾವಾಗ ನಮಗೆ ಅರಿವು ಮೂಡ್ತದೋ ಅವಾಗ ನಾವು ದೇವರನ್ನ ಹುಡುಕೊಂಡ್ ಬರ್ತೀವಿ. அப்போ என்ன ஆகுது, அவன் சொல்றான், அப்ப நினைக்கிறான், சரி நான் எங்க அப்பா இப்ப பண்ணி மேய்ச்சிட்டு இருக்கிறேன், எங்க அப்பா வீட்டுக்கு நான் போறேன், எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு அப்பாட்ட, அப்பா நான் எனக்கு தகுதியே இல்லப்பா, அவன் பிள்ளையா இருக்கிறது எனக்கு தகுதியே அப்படின்னு போயிட்டு மனம் திரும்பி அப்பாட்ட மன்னிப்பு கேட்கிறான். ಅವನು ಹಂದಿ ಕಾಯುವುದನ್ನು ಬಿಟ್ಟು ಮಾನಸಾಂತರ ಹೊಂದಿ ಮತ್ತೆ ತಂದೆಯ ಮನೆಗೆ ಹಿಂದಿರುಗಿ ಬರುವುದನ್ನ ನಾವು ನೋಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. உடனே என்ன பண்றாரு அந்த அப்பா, அவன் பாருங்க எவ்வளவு நம்ம ஆண்டவர் எவ்வளவு அருமையான ஆண்டவர் பாருங்க. அவன் தூரத்துல இருந்து வந்துட்டு இருக்கான். அப்பனா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்காரு, என் மகன் வருவானா வருவானா ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்கிறாரு. அங்க வந்த உடனே என்ன பண்றாரு, ஓடி போய் அவனை கெட்டி பிடிக்கிறார். அவனுக்கு மனசுல சந்தேகம் இருந்திருக்கும், அப்பா அடிப்பாரா, அப்பா செருப்பு கழட்டி அடிப்பாரா, ஏய் வராத போடான்னு குச்சி வச்சிருப்பாரா அப்படின்னு நிறைய மனசுல நிறைய இருந்திருக்கும் அவனுக்கு நடந்து வந்துட்டு இருக்கும் போது. பட் அப்பா ஓடி வந்து அவனுக்கு வந்து கெட்டி பிடிச்சு அவனுக்கு முத்தம் கொடுக்கும் போது அந்த சந்தேகம், அந்த பயம், அந்த போராட்டம் எல்லாம் போயிருங்க அவன் வாழ்க்கையில. ಆ ಕಾತುರದಿಂದ ಎದುರು ನೋಡುವುದನ್ನ ತಂದೆಯನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಬರ್ತಾನ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಬಂದಿದ್ದ ತಕ್ಷಣವೇ ಆತನನ್ನು ಹಪ್ಪಿಕೊಳ್ಳುವುದನ್ನ ನೋಡ್ತೀವಿ. ಅಥವಾ ಅವನು ಯೋಚನೆ ಮಾಡಿರ್ಬೋದು, ನನ್ನ ತಂದೆ ಕೆರ ತಗೊಂಡು ನನ್ನ ಹೊಡಿತಾರ ಅಥವಾ ಏನಾದರೂ ಉಗಿತಾರ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡಿರ್ಬೋದು. சந்தேகம் எல்லாம் போயிருக்கும் உடனே. ಅಂತ ಸಂದೇಹಗಳ ಹೋಗ್ಬಿಡ್ತು. அப்பா அந்த முத்தம் கொடுத்து அவனுக்கு செருப்பு கொடுத்து, காலில் செருப்பு கூட இல்லை, அப்புறம் அவனுக்கு மோதிரம் போட்டு அவனுக்கு புது வஸ்திரத்தை போட்டு ஒரு மாடை வெட்டி வந்து நல்லா வந்து ஆசரிக்கிறாங்க, நல்லா செலிப்ரேட் பண்றாங்க அவங்க. ಅಲ್ಲಿ ಆಚರಣೆ ಮಾಡುವುದನ್ನು ಒಂದು ಆಚರಣೆ ಮಾಡುವುದನ್ನು ನೋಡ್ತೀವಿ. ಅಲ್ಲಿ ಒಂದು ಮರಿಯನ್ನು ಕೊಯ್ದು ಅಲ್ಲಿ ಚೆನ್ನಾಗಿ மோதிரம் கொடுக்குறாங்க. ಉಂಗುರವನ್ನು ಹಾಕೋದು. மோதிரம்னா என்ன அர்த்தம்னா, திருப்பி எங்க வீட்டு நீ தான் என் மகன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஏற்றுக்கொள்றாரு. ಉಂಗುರದ ಅರ್ಥ ಏನು ಎಂಬುದಾಗಿ, ಮತ್ತೆ ನೀನು ನನ್ನ ಮಗನಾಗಿ ಪರಿಗಣಿಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. சோ யாராவது உங்க ஃபேமிலிலயோ உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஆண்டர்கிட்ட வந்திருப்பாங்க ஒரு டைம். இப்போ வந்து ஆண்டர்கிட்ட இருந்து தூரம் போயிருப்பாங்க. ஆனா ஏதாவது ஒரு ஃபெயிலியர்ல ஏதாவது ஒரு தோல்வியில இருக்கிறாங்க அப்படின்னா, நீங்க இந்த ஆண்டருடைய இருதயத்தை குறித்து நீங்க அவங்களுக்கு காட்டணும். நீ வா, ஆண்டவர்கிட்ட திருப்பி வா, ஆண்டருடைய இருதயம் பாரு, எப்படி ஆண்டருடைய இருதயம் உன்னை வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார், ஆண்டவர் உன்னை அரவணைப்பாரு, உன்னை சேர்த்துக்குவார் ஆண்டவர் அப்படின்னு ஆண்டரை பத்தி நம்ம சொல்லணுங்க. ಅನೇಕರು ನಿಮಗೆ ಗೊತ್ತಿರೋರು ಫೇಲ್ಯೂರ್ ಅಥವಾ ಸೋಲಿನಲ್ಲಿ ಇದ್ದಿರ್ಬೋದು, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ಹಗಲಿ ಹೋಗಿರ್ಬೋದು. ದೇವರು ಕಾತುರದನ್ನ ನೋಡ್ತಿದ್ದ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಹಪ್ಪಿಕೊಳ್ತಾರೆ, ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಪ್ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನೀವು ಹೇಳಬೇಕಾಗಿದೆ. அவர் சொல்றாரு, அந்த அப்பா சந்தோஷமா சொல்றாரு, என் மகன் செத்து போயிருந்தான் இப்போ உயிரோட வந்துட்டான், என் மகன் தொலைஞ்சு போயிருந்தான் இப்போ கிடைச்சிருக்கான் அப்படின்னு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் அந்த அப்பா. ಅವರ ಅಪ್ಪ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ, ನನ್ನ ಮಗ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದ ಮತ್ತೆ ಹಿಂತಿರುಗಿ ಬಂದ, ಕಳೆದು ಹೋಗಿದ್ದ ಮತ್ತೆ ಪಡೆದುಕೊಂಡೆ ಎಂಬುದಾಗಿ. இந்த இருதயத்தோட தான் நம்ம ஊழியம் செய்யணும். ஒண்ணு தொலைஞ்சு போனவங்களை போய் தேடணும், இல்லாட்டி தொலைஞ்சு போனவங்க நம்மகிட்ட வராங்க அப்படின்னு தெரிஞ்சாலே ஓடி போய் அவங்களை கெட்டி பிடிச்சு அவங்கள திருப்பி நம்ம ஆண்டவருடைய சந்நிதிக்குள்ள அவங்களை கூட்டு வரணும். ನಮ್ಮ ಸೇವೆ ಹೀಗೆ ಇರಬೇಕು, ಕಳೆದವರು ತಿರುಗಿ ಬರ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು, ಓಡೋಗಿ, ಅಥವಾ ಅವರು ಹಿಂತಿರುಗಿ ಬರುತ್ತಾರೆ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ವೀಕ್ಷಿಸಬೇಕು, ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು. ஒண்ணு நம்ம தேடிட்டு போனோம், அவங்க வரும்போது ஒருவேளை அவங்களே வந்தாங்கன்னா கூட நம்ம அரவணைக்கணும். அதான் சொல்றேன். ಹುಡ್ಕೊಂಡು ಹೋಗ್ಬೇಕು, ಇಲ್ದಿರಿ ಅವರೇ ಬಂದ್ರೆ ತನ್ನಷ್ಟಕ್ಕೆ ತಾನು ಬಂದ್ರೆ ಹಪ್ಪಿಕೋಬೇಕು. எதுக்கு ಯಾಕೆ இந்த கதையெல்லாம் ஆண்டவர் சொன்னாரு? இந்த காசு, இந்த ஆட்டுக்குட்டி பிளஸ் இந்த கெட்டகுமாரன் கதை, இந்த ஒரு அதிகாரம் ஃபுல்லு, 15வது அதிகாரம் ஃபுல்லு இந்த 3 கதை தான் இருக்கு. எதுக்கு ஆண்டவர் சொன்னாரு? ಈ ತಪ್ಪಿಯೋದ ಮಗ, ಕಳೆದೋದಂತ ನಾಣ್ಯ ಮತ್ತು ಕಳೆದೋದ ಕುರಿ, ಇಂಥ ಕಾರ್ಯಗಳೆಲ್ಲ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಯಾಕೆ ಹೇಳ್ದ?
எதுக்கு சொன்னாரு? ಯಾಕೆ? ஒரு ஆத்துமா ஆண்டர்கிட்ட வந்தாலே பரலோகத்துல அவ்வளவு செலிப்ரேஷனா. இங்க இருக்கிற செலிப்ரேஷனோட அங்க பெரிய செலிப்ரேஷன் இருக்குமா. தேவதூதர்கள் எல்லாரும் கொண்டாடுவாங்களாம். ஐயோ ஒரு ஆத்துமா, பிசாசுக்கு வழியில போன ஆத்துமா திருப்பி வந்துருச்சே அப்படின்னு வந்து ஆண்டவர் வந்து சந்தோஷப்படுவாராங்க. ಒಂದು ಆತ್ಮವು ಹಿಂತಿರುಗಿ ಬಂದಾಗ ಸ್ವರ್ಗದಲ್ಲಿ ದೇವದೂತರೊಂದಿಗೆ ಅಲ್ಲಿ ಕೊಂಡಾಟವನ್ನು ಕೊಂಡಾಡುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೀವಿ. சோ அதனால அஹ், திருப்பி இந்த இடத்துலயும் ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்றான். யார் அது? மூத்த பையன். ಇಲ್ಲಿ ನೋಡಿ ಇಲ್ಲೊಂದು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡೋದು, ಹಿರಿಯ ಮಗನು ಕಂಪ್ಲೇಂಟ್ ಮಾಡೋದನ್ನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. எதுக்கு எதுக்கு இவன் சொல்றான், அப்பா நான் வந்து வேலை உங்களுக்கு அப்படி செஞ்சேன், நாய் மாதிரி உழைச்சேன் அப்படின்னு. 29வது வசனம் படிங்க. என்ன சொல்றான் அவங்க அப்பாட்ட? 19ನೇ ವರ್ಷದಲ್ಲಿ ನೋಡ್ತೀವಿ. கோவம் வந்து என்ன சொல்றான் பாருங்க பெரிய மகன். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து இத்தனை வருஷம் ஊழியம் செஞ்சேன், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தேன். ஒரு நாள் நான் கீழ்ப்படியாம இருக்கல. என் சிநேகிதரோடே ஆ. நான் சந்தோஷமாய் இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. ஒரு ஆட்டுக்குட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்றான். அப்புறம் 30வது வசனம் பாருங்க. 30ನೇ ವರ್ಷವನ್ನು ನೋಡಿ. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அடித்து போட்ட உம்முடைய குமாரனாகிய இவன் வந்தவுடனே கொடுத்த கன்றை இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். சோ இப்படி வந்து அப்பாவை வந்து அவன் வந்து வீட்டுக்குள்ளேயே வரல. அவனுக்கு அவ்வளவு கோவம் அவங்க அப்பா மேல. வீட்டுக்குள்ள வராம அவங்க அப்பாவை பிடிச்சு இப்படி திட்டுறான். ಮನೆ ಒಳಗೇನೆ ಬರ್ಲಿಲ್ಲ, ಅವರ ಅಪ್ಪನ ನೋಡಿದ ತಕ್ಷಣ ಕ್ರೋಧದಿಂದ ಇದ್ದ. எதுக்குன்னு தெரியல. ஒரு ஆஸ்தி மேல பண ஆசை இருந்துச்சு அவனுக்குன்னு தெரியல. ಒಂದ್ ವೇಳೆ ಆತನ ಆಸ್ತಿ ಮೇಲೆ ಆತನಿಗೆ ಕೋಪ ಇತ್ತು ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ. இங்கதான் அதனாலதான் இயேசு கிறிஸ்து ரெண்டு விதமான ஜனங்க இருக்காங்க. இங்க வந்து பாவிகள் வந்து ஆண்டவர் வசனத்தை கேட்க வராங்க. இங்க ஆண்டவர் பத்தி ஆல்ரெடி தெரிஞ்சவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஐயோ இவங்களெல்லாம் கிட்ட சேர்க்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ಇಲ್ಲಿ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಗೊತ್ತಿದ್ದವರು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರ್ತಿದ್ದಾರೆ. ಇನ್ನೊಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಬಳಿಗೆ ಬರೋವರನ್ನ ನೀವೆಲ್ಲ ನಮ್ಮ ಹತ್ರಕ್ಕೆ ಬರಬೇಡಿ ಎಂಬುದಾಗಿ ಅವರನ್ನ ಕಳಿಸೋದನ್ನ ನೋಡ್ತೀವಿ. அந்த அப்பா வந்து சொல்றாரு, மகனே 31வது வசனத்துல என்ன சொல்றாரு அந்த மகன்கிட்ட போயிட்டு, அப்பா 31ನೇ ವಚನದಲ್ಲಿ ತಂದೆ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ? அதற்கு தகப்பன், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாய் இருக்கிறது. பாருங்க எவ்வளவு ஒரு அருமையான இருதயம் அப்பா அது. நீ எப்பவும் என் கூட தான் இருக்கிற, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் ஒன்றுதான், எதுக்கு சும்மா டென்ஷன் ஆகுற, எதுக்கு வயிற்றுச்சல் படுற, எதுக்கு பொறாமப்படுற அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. ಇಲ್ಲಿ ತಂದೆ ನೋಡೋದಂತ ನಾವು ನೋಡಿದ್ವಿ. ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ಟೆನ್ಷನ್ ಆಗ್ತೀಯಾ? ನನ್ನ ಎಲ್ಲಾ ಸಂಪತ್ತಿ ನಿನ್ನದಾಗಿ ಇದ್ದರೂ ಕೂಡ ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ಕ್ರೋಧದಿಂದ ಇದೆಯಾ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳ್ತಿದ್ದೆ. இதுல ரெண்டு விதமான கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கு. ಎರಡು ತರವಾದಂತ ಕ್ರೈಸ್ತಿಯ ಜೀವನ. இங்க அதனாலதான் போட்டிருக்கேன். அந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபேக்டரி ஆர் ஃபேமிலி. ஃபேக்டரி மைண்ட் செட் இல்ல ஃபேமிಲಿ மைண்ட் செட். ಒಂದು ಕಾರ್ಖಾನೆ ಅಥವಾ ಒಂದು ಕುಟುಂಬ ಮೈಂಡ್ ಸೆಟ್. ஃபேக்டரியில என்ன ஆகும்? ಕಾರ್ಖಾನೆಯಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತೆ? காலையிலே போவீங்க, கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரி போறோம், என்ன பண்றோம்? ಅಲ್ಲಿ ಕಾರ್ಖಾನೆಯಲ್ಲಿ ನಾವು ಗಾರ್ಮೆಂಟ್ಸ್ ಅಲ್ಲಿ ಏನ್ ಮಾಡ್ತೀವಿ? அவங்க மாஸ்டர் சொல்றத கேட்கிறோம், வேலை செய்யறோம், இது பண்றோம், எல்லாம் பண்றோம். வேலை முடிஞ்ச உடனே சாயங்காலம் என்ன தராங்க கையில? கூலி தருவாங்க இல்ல சம்பளம் தருவாங்க. ನಾವು ಬೆಳಗ್ಗೆಯಿಂದ ಸಂಜೆ ತನಕ ನಾವು ಅಲ್ಲಿ ದುಡಿತೀವಿ. ಅವರು ನಮ್ಗೆ ಸಂಬಳ ಅಥವಾ ಕೂಲಿ ಕೊಡ್ತಾರೆ. ಅದನ್ನ ತಗೊಂಡು ನಾವು ಮನೆಗೆ ಹಿಂತಿರುಗ್ತೀವಿ. பரிசேயர்கள் இப்படிதான், ஃபேக்டரி மைண்ட் செட் பரிசேயர்கள். ಪರಿಸಾಯರು ಎಲ್ಲರೂ ಕಾರ್ಖಾನೆ ಮಾನಸಿಕದವರು. இப்படிதான் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் கரெக்ட், அவங்கலாம் பாரு, அவங்கலாம் தப்பு, இதோ இவன் தப்பு, இவன் இப்படி, நான் தான் நல்லவன் அப்படின்னு மனசுல சொல்லிட்டு இருப்பாங்க. ಇವನ್ ತಪ್ಪು, ಅವನ್ ಮಾಡೋ ಸರಿ ಇಲ್ಲ, ಇವನ್ ಮಾಡೋ ಸರಿ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಮನಸ್ಸಲ್ಲಿ ಯಾವಾಗ್ಲೂ ಕೇಳ್ತಿರ್ತಾರೆ. ಬೇರೆಯವರಲ್ಲಿ ತಪ್ಪು ಕಂಡು ಹಿಡಿತೀರಿ. பாரு எனக்கு எவ்வளவு காசு வந்துருச்சு, எனக்கு எவ்வளவு ஆசை, எனக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சு பாரு, ஏன்னா நான் வந்துட்டு இந்த ஊழியம் செஞ்சேன், நான் இப்படி பண்ணேன், நான் அப்படி பண்ணேன், அவன் யாரும் பண்ணவே இல்ல, ஓ பாரு அவன் பண்ணாமே அவனுக்கு கிடைச்சிருச்சா அப்படின்னு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் வயிற்றுச்சல் வந்துடும். இது வந்து ஒரு ஃபேக்டரியில வேலை செய்யறது போல, ஒரு கூலிக்காரன் போல இவங்க வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்கிறது. ಇಲ್ಲಿ ಕೂಲಿಕಾರನಂತೆ ಹೇಗೆ ಒಂದು ಕಾರ್ಖಾನೆಯಲ್ಲಿ ಇರುವಂತವ್ರು ಹೇಗ್ ಮಾಡ್ತಾರೆ, ಅವನಿಗೆ ಇದೆಲ್ಲ ಸಿಕ್ಬಿಡ್ತು, ನನಗೆ ಸಿಗ್ಲಿಲ್ಲ, ಅವನಿಗೆ ಇದೆಲ್ಲ ಸಿಗ್ಬಾರ್ದಾಗಿತ್ತು, ಇವನಿಗೆ ಸಿಗ್ಬಿಡ್ತು ಎಂಬುದಾಗಿ ಬೇಡದೇ ಇರುವಂತ ಯೋಚನೆಗಳು. ஆனா ஃபேமிலி மைண்ட் செட்னா என்ன? ಆದ್ರೆ ಕುಟುಂಬ ಮಾನಸಿಕತೆ ಅಂತಂದ್ರೆ ಏನು? குடும்பத்துக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்ன வித்தியாசம்? ಕುಟುಂಬಕ್ಕೂ ಮತ್ತು ಗೆಳೆಯರಿಗೂ ಏನ್ ವ್ಯತ್ಯಾಸ? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க உயிர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா டாடா காமிச்சிட்டு போயிருவாங்க. ಫ್ರೆಂಡ್ಸ್ ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ, ಏನಾದ್ರೂ ಸಮಸ್ಯೆ ಬಂದ್ರೆ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಹೋಗ್ಬಿಡ್ತಾರೆ. ஆனா பிரச்சனை வந்தா அந்த பிள்ளைங்க அப்பா அம்மாவை தான் தேடி வரும். ಅಲ್ಲಿ ಸಮಸ್ಯೆ ಬಂದಾಗ ತಂದೆ ತಾಯಿನೇ ಹುಡುಕೊಂಡ್ ಬರ್ತಾರೆ. அதான் ஃபேமிலி மைண்ட் செட். ಅದೇ ಒಂದು ಪರಿವಾರಿಕ ಒಂದು ಶಿಸ್ತು. கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து இந்த குடும்பம் போல, ஒரு குடும்பம் போல கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஆண்டவர் வந்து நம்மள வந்து அப்பா போல நம்மகிட்ட இருக்கிறாரு. என்னைக்கும் தயவு செய்து நீங்க மறந்துடாதீங்க. அப்பாவோட இருதயத்தை நீங்க மறந்துடவே கூடாது. அப்பாவோட இருதயத்தை நம்ம மறந்துட்டோம், அப்பாவோட இருதயம் எப்படி அப்படின்னு நினைச்சா நம்ம ஜெபம் பண்றது கூட வேற மாதிரி ஜெபம் பண்ணிட்டே இருப்போம். நம்ம ನಾವು ಕುಟುಂಬದ ಮಾನಸಿಕ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದಾಗ
ನಾವು ಯಾರು ಕಳೆದು ಹೋದ್ರೂ ಕೂಡ ಅವರನ್ನು ನಾವು ಸ್ವೀಕಾರ ಮಾಡ್ಕೊಡ್ತೀವಿ. சில நாள் வந்து நம்ம ஆண்டருக்கு நம்ம உண்மையா இருந்திருக்க மாட்டோம். ஆனாலும் ஆண்டவர் வந்து நம்மளை வந்து கிருபையாய் ஆண்டவர் வந்து நம்மளை பாதுகாத்து கொண்டிருப்பார். சில டைம் வந்து நம்ம நிறைய ஆண்டருக்காக பண்ணியிருப்போம். ஆனாலும் நம்ம பெருமைப்பட மாட்டோம். ஐயோ நான் நிறைய பண்ணிட்டேன் அப்படின்னு பெருமைப்பட மாட்டேன். நான் சில டைம் பண்ணியிருக்க மாட்டேன். ஐயோ நான் ஒன்றும் இல்லை டோட்டல் வேஸ்ட் அப்படின்னு கூட நான் வேஸ்ட்ன்னு நான் போக மாட்டேன். ரொம்ப மேலேயும் போக மாட்டேன். ஆண்டருடைய கரத்துல ஆண்டருடைய பிள்ளையாய் நான் இருப்பேன். ನಾವು ದೇವರಿಗೆ ಅನೇಕ ದಿನಗಳಿಂದ ಸೇವೆ ಮಾಡಿ ಇರ್ತೀವಿ ಅಥವಾ ನಿಷ್ಠಾವಂತರಾಗಿರ್ತೀವಿ. ಯಾವುದೇ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿದ್ರೂ ಕೂಡ ಸಹ ನಾವು ಕೆಲವೊಂದು ಸಮಯಗಳಲ್ಲಿ ನಾವು ನಮ್ಗೆ ಇದು ಸಿಗ್ಲಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ. சோ அதனால அதான் கிரேஸ், அதான் கிருபை, அதான் கிருபை. ಇದಕ್ಕೆ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ ದೇವರ ಕೃಪೆ. ஆண்டருடைய கிருபை நம்மளை ரொம்ப பெருமையாக்கவே விடாது. ஆண்டர் வந்து நம்ம ஐயோ நான் ஆண்டர்கிட்ட இருந்து தூரம் போயிட்டேனா அப்படின்னு நம்ம தாழ்ந்து நம்ம வந்து நம்மளே நம்ம குற்றச்சாட்டும் போது ஆண்டர் வந்து நம்மளை தூக்கி விடுவார் அந்த இடத்துல இருந்து. ನಮ್ಮನ್ನೇ ನಾವು ತಪ್ಪು ಆಗಿ ಪರಿಗಣಿಸೋದಿಲ್ಲ ಅಥವಾ ನಾವು ಬೇರೆಯವರನ್ನು ಕೂಡ ನಾವು சோ நம்ம வந்து நம்ம வாழ்க்கை வந்து இந்த பெரிய பையன் போல இருக்குதா இல்ல இந்த சின்ன பையன் போல இருக்குதா? ಹಿರಿಯ ಮಗನಂತೆ ಇದೆಯಾ ನಮ್ಮ ಜೀವನ ಅಥವಾ ಕಿರಿಯ ಮಗನಂತೆ ಇದೆಯಾ? இல்ல மனம் திரும்பின சின்ன பையன் போல இருக்குதா இல்லாட்டி இந்த பெரிய பையன் போல இருக்குதா அப்படின்னு ಮನಸಾಂತರ ಹೊಂದಂತ ಕಿರಿಯ ಮಗನಂತೆ ಇದೆಯಾ ಅಥವಾ ಮನಸಾಂತರ ಹೊಂದದ ಹಿರಿಯ ಮಗನಂತೆ ಇದೆಯಾ? இந்த குடும்பம் போல நம்ம ஆண்டர் கூட குடும்பம் மாதிரி நம்ம வந்து இருக்கிற ரிலேஷன்ஷிப் இருக்கா இல்லாட்டி ஒரு எஜமான் ஃபேக்டரி ஓனர் மாதிரி நம்ம ஆண்டர்கிட்ட நம்ம போறோமா? ನಾವು ಕುಟುಂಬದ ಉಪಾಧಿಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವ ಅಥವಾ ಕಾರ್ಖಾನೆಯಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವವರ